என்னவங்க crocodile இருக்குதா உள்ள? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், நம்ம படை வீரர்கள் வந்து நம்மளை வரவேற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வர்றாங்க பாருங்கள். எப்படா வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி கூடவே வர ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கள் வீட்டில் இருந்து இந்த ரோடு வழியாக பின்னாடி போனால் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கே தான் இவனுங்களோட வீடு, சாப்பாடு ஐட்டம் எல்லாமே அங்கே தான் இருக்கும். இப்போ நான் வந்தோடனே வந்துட்டானுங்க கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஓட்டம் பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு. இதான் எங்கள் வீடு. இங்கே வந்து நாங்கள் 2 வீட்டில் இருந்தோம். இந்த வீட்டில் வந்து 2 வருஷம் இருந்தோம். அப்புறம் அந்த லைஃப் ஸ்டாக் கிட்ட ஒரு வீடு காமிச்சாங்கல்ல, அது வந்து 2ஆவதாக போய் இருந்த வீடு. இந்த வீட்டில் தான் ஒரு 1.5 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு மாறினோம். 2மே ஒரே ஆஃபீஸ் தான். இருந்த வீடு மட்டும் 2 வீட்டில் இருந்தோம். இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து ரிசர்வாயர், இந்த பப்பீஸு எல்லோரும் இங்கே இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் வந்து அங்கே இருந்தது. எல்லாம் பக்கம் பக்கம் தான், ஒரே ஏரியா தான். இருந்த வீடு மட்டும் வேறு வேறு. அந்த வீட்டில் இருந்து பார்த்தா இந்த வீடு தெரியும், இந்த வீட்டில் இருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும். இருங்க பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு பின்னாடி போய் கெஸ்ட் ஹவுஸு, அதுக்கு முன்னாடி அந்த லான் ஏரியா, ரிசர்வாயர் எல்லாமே பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பிங் அதை விட சூப்பராக இருக்கும். ஈவினிங் வாக்கிங்க்கு வந்து ஒரு அருமையான இடம். என்ன கொஞ்சம் கிளைமேட்டு சில்லுன்னு தான் இருக்கும். ஸ்வெட்டர் போட்டுட்டு தலையில் மஃப்ளர் மாட்டிக்கிட்டு வாக்கிங் போகணும். நான் ரெகுலராகவே இங்கே இருக்கும்போது ஈவினிங் வாக்கிங் போயிட்டு தான் இருப்பேன். ஏன்னா குளிருக்கு அதுக்கு வாக்கிங் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் பாடி பிரிஸ்காக இருக்கும். இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னா கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் இந்த ஈவினிங் டைம் இங்கே வாக்கிங் போவேன். இல்லைன்னா இன்னொரு இடம் இருக்குது வாக்கிங் போகிறதுக்கு, அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து கெஸ்ட் ஹவுஸோட லான் ஏரியா. இது எல்லாமே நாங்கள் இருந்த வீடும் கெஸ்ட் ஹவுஸ் தான், ஆனால் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த வீடு. இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா இங்கே இருப்பாங்க. முதல்ல வந்து கம்பெனி ஓனரே இங்கே தான் தங்கியிருந்தாங்களாம். அப்புறம் அவங்க பக்கத்துலேயே வேற ஒரு பிளேஸில் மெகா சைஸில் பேங்களோ கட்டி போயிட்டாங்க. அதனால் இது வந்து ஆஃபீஸ்க்கு கெஸ்ட்டு, நைரோபி ஹெட் ஆஃபீஸில் இருந்து விசிட்டர்ஸு யாராவது வந்தாங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே மெயின்டைன் பண்ணுறக்கு சர்வெண்ட்லாம் இருக்காங்க, ஒரு குக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அது போக இந்த பப்பீஸ் எல்லாம் கேர் பண்ணிக்கிறதுக்கு கேர்டேக்கர் இருக்காங்க. இது வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கு கேரேஜ் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியான்னு. அந்த மெரூன் கலரில் தெரியுதுங்களா, குட்டி வீடு, அதுதான் நம்ம பப்பீஸோட வீடு. நல்லா பலகையில அடிச்சு வச்சுருக்காங்க. குளிருக்கும் ஆகும், வெயில் அடித்தாலும் ஆகும். 5 பேர் இருக்காங்க. 5 பேர்த்துக்கும் தனித்தனியாக வீடு இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே போகிறக்கு ஒரு 2-3 என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ நான் நின்றுருக்கிற சைடு வந்து கிச்சன் சைடு, அது வழியே உள்ளே போய்க்கலாம். இந்த பாத்வே தெரியுதுங்கள, இதுலேயே அந்த கடைசிக்கு போனோன்னா அங்கே தான் அந்த பேர்ட்ஸோட ரிசர்வாயர்லாம் இருக்குது. ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது இந்த வழியாக தான் போகணும். அந்த கடைசிக்கு போனோன்னா அந்த ரிசர்வாயர் இருக்குது. நான் அந்த பேர்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கிச்சன் சைடு. இங்கே மரம் தாங்க எக்கச்சக்கம், பல நூற்றாண்டு மரங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிமிர்ந்து பார்த்தோன்னா கழுத்தே வலிச்சிரும், அவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக லான் ஏரியா. வாக்கிங் போகிறதுக்கு வந்து பெஸ்ட்டான ஏரியா. இங்கே நிறைய மரம் இருக்குது. அந்த மரத்து பேரெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இது பக்கத்துலேயே ஒரு ஊஞ்சல் இருக்கும். போய் ஈவினிங் வாக்கிங் போகும்போது ஊஞ்சலும் அடிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ரிசர்வாயரை பார்த்துடுறேன். செம வெங்கி இது. பெலிக்கன்னு பாருங்கள் எவ்வளோ உட்காந்து கிடக்குதுன்னு. உள்ள ஓப்பனாக தான் இருக்குது ஃபுல்லாக. இங்கே இந்த முள்ளு மரமாக தெரியுது பாருங்கள், அது வந்து அக்கேஷியா மரம். நம்ம ஊர் வெள்ளை வேலை மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரம். என்னவங்க crocodile இருக்குதா உள்ள? டெய்லி இங்கே வந்து குளிச்சுக்கலாம் போலையே. அப்படியா? ஆனால் இதுதான் இதோட ஹேபிடேஷன் போல். நிறைய நெஸ்ட் போட்டிருக்குது. எனக்கு இந்த குளத்துல குளிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எங்கள் வீட்டில் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் பண்ணுறது, அதில் போய் குளிச்சிடாது அப்படின்ட்டு.
இந்த மண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மழை காலத்தில் தெரியவே தெரியாது. ஃபுல்லாக அந்த வாட்ரு வந்து கவர் பண்ணிடும். சவுண்டு பாருங்கள், அது எப்படி சவுண்டு போட்டுட்ருக்குதுன்னு எல்லாம். ஆனால் இவ்வளோ பச்சை பசேன்னு வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாம் மெயின்டெனன்ஸ் தான். அந்த ரூஃப் தெரியுது பாருங்கள், அதான் வந்து அந்த லைஃப் ஸ்டாக்கு கேமல் கவெல்லாம் வச்சுருக்காங்கள்ல, அந்த லைஃப் ஸ்டாக்கோட ரூஃப் தான் இது. நம்ம அப்படியே நடந்து இந்த ரிசர்வாயர்கிட்ட வந்துட்டோம். தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மழை சீசன் வந்துச்சுன்னா அந்த மண்ணு தரையே தெரியாது, சைடில் மண்ணு தரை தெரியுதுங்களா, அதே தெரியாது, ஃபுல்லாக தண்ணி நிற்கும். எல்லாம் பாருங்கள் ஈவினிங் ஸ்விம்மிங்கில் இருக்குது, மற்றதெல்லாம் அங்கே உட்காந்துருக்கு. நைட் பார்ட்டிக்கு ஃபயர் கேம்பிங் ஏரியா, நல்லா நெருப்பு மூட்டிட்டு கதன்னு உட்காந்து சிக்கன் சாப்பிட்லாம், பார்பிக்யூ சாப்பிட்லாம். நம்மால் பாருங்கள் பின்னாடியே வந்தாச்சு. வாக்கிங் போனவள ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தேடிட்டு வந்துருச்சு. பாருங்க, வந்தோடனே தலையை தடவி கொஞ்சிடணும், அவருக்கு ஒரு தவிரணும். ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணால் ரொம்ப லாங் வீடியோவாக போகும், அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இது கெஸ்ட் ஹவுஸோட சைடு பார்த்து ஒன்று. இந்த லான்லேருந்து பார்த்தோன்னா இதோட பேக் சைடு ஃபுல்லாக கவர் ஆகும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஏதோ ரெசார்ட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. மெயின்டெனன்ஸுக்கே எக்கச்சக்கமாக செலவாகும், இந்த லான் ஏரியாவுக்கு அதை விட செலவாகும். அங்கே தெரியுது பாருங்கள், அந்த பேம்பு புஷ்ஷுக்கு பின்னாடி ஒரு வீடு தெரியுதுங்கள்ல, அது எங்கள் வீட்டோட பேக் சைடு. அதனால தான் இந்த பப்பீஸ் வந்து இதுங்களை டோர் ஓப்பன் பண்ணி விட்டோடனே இந்த ஃபென்ஸ் வழியாக பூந்து எங்கள் வீட்டுக்கு அங்கே பெட்ரூம் ஜன்னல், அந்த ஜன்னல் வழியாக தான் குலைச்சிட்டு வந்து நிற்கும் காலையிலக்கு. எங்கள் வீட்டு சரௌண்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.